அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். You're watching Friends Kitchen. நாங்க இந்த ஷோக்கு Friends Kitchen அப்படின்னு பேர் வச்சோம்னா பொதுவா நம்ம எல்லாம் கிச்சன் பக்கமே போக மாட்டோம். அப்படியே கிச்சன் பக்கம் போகனாலும் அப்படியே போர்க்களம் மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். ஸோ நம்ம ஒரு பெரிய டிஷ்ஷை சமைக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு சுடு தண்ணியை வைப்போம். அதை ரொம்ப பெருமையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சுடு தண்ணி வச்சேன் தெரியுமா அப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டு இருப்போம். அப்படியே ஒரு நல்ல டிஷ்ஷை சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம ஃபோன் பண்றது கண்டிப்பா ஃப்ரெண்டா தான் இருக்கும். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி மச்சான் ரசம் எப்படி செய்யறது சொல்ல, மச்சான் சாப்பாடு எப்படி வடிக்கிறது சொல்ல, மச்சான் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு மாங்கு நம்ம பாட்டு செஞ்சுக்கிட்டு இருப்போம். அவரை போட்டு உயிர் எடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஷோவில் பொறுத்த வரைக்கும் 2 அழகான செலிபிரிட்டிஸ் வர போகிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை செய்ய போகிறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள உயிர் எடுத்து நம்ம கொடுக்குற இன்க்ரீடியன்ஸை வச்சு அழகாக கலக்கலாக அதிரடியாக சமைக்க போகிறாங்க. ஸோ அவங்க யாருன்றதை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா இவங்களுக்கும் சமையலுக்கும் நிறையவே சம்மந்தம் இருக்குது. ஸோ இவங்களுக்காகவே ஒரு அழகான பாட்டில் அழகான டைட்டிலோட சூப்பரான ஒரு டான்ஸ்லாம் ஆடிருப்பாங்க. லேடிஸாக இருந்தா வாவ் நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ஸாக இருந்தா வாவ் எங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிளாமரஸ் பியூட்டி கேர்ளை கூப்பிட்டுலாமா? லெட்ஸ் வெல்கம் அப்பக்காரி அஜால் குஜால் அப்பக்காரி. வெல்கம் டு தி ஷோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததுல. அப்படியா? ஆமா, நான் சொன்ன மாதிரி லேடிஸ் எல்லாருமே நம்ம பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ஸ் எல்லாருமே வாவ் கிளாமரஸ் கேர்ள் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு வெக்கப்படாத ஒரு ப்ரொடியூசர் கூட வெக்கப்படுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிளாமரஸ் கேர்ளா இருக்கீங்க. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு உங்க லைஃப்? ஜாலியா ஓகே நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஸோ ஷோட டைட்டில் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட். ஏன்னா நிறைய எல்லா சேனல்ஸ்லையுமே குக்கரி ஷோஸ்லாம் போயிட்டு தான் இருக்கு. பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட் இல்லையா? வேந்த டிவினாலே எல்லாமே புதுசாக தான் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் அதே போல் புதுசாக இருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் see. கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமும் நல்லா சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக. நீங்க வந்து ராசியான ஒரு திருமகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க உங்களுடைய திருவாயால சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வெற்றிகரமான ஒரு ஷோவா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் ஷோ வந்ததுக்கு. ஸோ நம்மளுடைய ஷோட செகண்ட் செலிபிரிட்டி யாரு அப்படின்னு சொன்னோம்னா என்ன மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்ல எல்லாருக்குமே வந்து முன்னோடி பின்னோடி எல்லாருமே இவர் தான். இவர் ரொம்ப வருஷமா சைல்டு ஆர்டிஸ்டா இருக்காரு. ரொம்ப வருஷமானா இப்போ அவருக்கு அவருடைய ஏஜ் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க எல்லாருமே கேட்பீங்க. சின்ன பையன் தான், சின்ன பையனே வச்சுக்கலாம். அவருடைய முகத்தை பார்த்த உடனே வாவ் என் குழந்தை அம்முக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு முத்தம் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சபியான ஹீரோ. அவரை வெல்கம் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம் மகேந்திரன். கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு விந்தைன்னு ஒன்று நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது. சுஜி வந்து ஒரு செம்ம சாங் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஓகே, ரொம்ப நல்லா ஓகே. ஸோ அது ஒன்று. அப்புறம் விரைவில் இசைன்ட்டு ஒரு படம். சூப்பர். ஸோ இப்போ தான் டப்பிங்லாம் முடிஞ்சிருக்கு. கிரேட். ஸோ உங்களுக்கும் சமையலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏன்னா நீங்கள் சமைக்கிறத சாப்பிட்டு பார்க்க போகிறது நாங்கள் 2 பேர். கண்டிப்பா. ஆக்சுவலி எங்க அப்பா வந்துட்டு செம்ம குக் அவரு. அங்கிள் சூப்பரா சமைப்பாங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஆனா மகி எப்படின்னு தெரியல. ஓகே, ஸோ 2 செலிபிரிட்டிக்குமே வந்து சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன நடக்க போகுது அப்படின்றது சத்தியமா எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம ஷோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுறேன். இங்க மொத்தம் 4 இன்கிரீடியன்ட் இருக்கு. இதுல எந்த இன்கிரீடியன்ட்ல நீங்க சமைக்க போறீங்கன்றதை இப்பவே நீங்க சூஸ் பண்ணிடுங்க. பாவக்காய். ஏன்னா அது எப்படி சமைச்சாலும் கசக்கும், என்ன பண்ணாலும் கசப்பு அதுல இருக்கும். ஸோ நம்ம தப்பா செஞ்சா கூட அதை வந்து மேனேஜ் பண்ணிடலாம். ஐடியா பாஸ். ஓகே, ஸோ நீங்க மகி? நான் வெள்ளரிக்கா. வெள்ளரிக்கா? ஆமா, இப்ப சம்மர் டைம் இல்லையா? எல்லாம் குளுகுலுன்னு இருக்கணும்ன்றதுக்காக அவேர்னஸ் கொடுக்கறாராமா, ஐடியா சொல்றாராமா மக்களுக்கு. ஓகே, சோ இது நீங்க வெள்ளரிக்காலையும் நீங்க பாவக்காலையும் சமைக்க போறீங்க அப்படின்றது நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி சமைக்க போறீங்க அப்படின்றத நான் சொல்றேன். உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நீங்க கால் பண்ண போறீங்க. கால் பண்ணி அவங்க வந்து செலிபிரிட்டியா தான் இருக்கணும் கண்டிப்பா. ஓகேவா? நல்ல ஒரு குக்கிங் மாஸ்டர் அவங்களுக்குலாம் நீங்க கால் பண்ணக்கூடாது. குக்கிங் மாஸ்டரா இருந்தாலும் அவங்க செலிபிரிட்டியா இருக்கணும். அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு இந்த இன்கிரீடியன்ட்டை வச்சு என்ன டிஷ்ஷை நீங்க சமைக்கலாம் அப்படின்றத அவங்களுக்கு ஃபோன் பண்ணி லைவா நீங்க கேட்கணும். நீங்க ஃபோன் பண்ணதுல இருந்து 15 மினிட்ஸ் நாங்க எடுப்போம். 15 மினிட்ஸ்க்குள்ள நீங்க வந்து சமைச்சு முடிச்சிடணும். இப்போ நீங்க வந்து பாவக்காய் சூஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க வெள்ளரிக்காய் சூஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு நாங்க அப்படியே ஷஃபிள் பண்ணி தரோம். நீங்க வந்து பாவக்காய் சமைக்க போறீங்க, நீங்க வெள்ளரிக்காய் சமைக்க போறீங்க. இப்ப பேசுங்க, இப்ப பேசுங்க.
ஐயோ ஐயோ. ஒண்ணும் இல்ல நம்ம ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கலாமே. நான் அங்க போயிடுறேன், நீ எனக்கு கால் பண்ணி கேளு, நான் உனக்கு சொல்றேன். குட் ஐடியா இது நல்லதா இருக்கு. ஆனா, நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா யாராவது அவசரப்படுறாங்களோ அதை பார்த்து ரசிக்கிறதுல நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம்ல. சோ சுஜி சமைக்கும் பொழுது நீங்க உட்கார்ந்து பார்த்து ரசிச்சிட்டு இருப்பீங்க. வாவ் எவ்வளவு தட்டு தடுமாறா இது வேறயா பாருங்க. ஐயோ ஏகப்பட்ட ட்விஸ்டா இருக்கு இந்த ஷோல சோ இந்த ட்விஸ்ட் நிறைந்த இந்த ஷோல எப்படி சமைக்கறாங்க அப்படித பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யாரு நீங்க சமைக்க போறீங்க? நீங்களா? ஏய் லேடிஸ் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் யா ஓகேயா? இல்ல, அது இங்க இப்ப எப்படி நீங்க ஆப்ஷன் மாத்தி கொடுத்தீங்க அதே மாதிரி இங்கேயும் உல்டா தான். எல்லா இடமும் லேடிஸ் Okay. ஃபர்ஸ்ட், இங்க ஜென்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே. ஐயோ மாட்னியா? சோ மகி ரெடியா இருக்கீங்களா? ஆ. உங்களோட ஃப்ரெண்ட் யாரு? உங்களுக்கு வாய்த்த அடிமை முதல்ல யாரு? ஆக்சுவலி வந்துட்டு எங்க எல்லாருக்கும் அண்ணன். ஆமா அவர் வந்துட்டு ஹீரோ அசோக் அண்ணன். ஓ அசோக். ஓகே. அதனால வந்துட்டு அவரு நிறைய விஷயங்களை சொல்லி தருவாரு. மேபி சமையலும் சொல்லி தருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, கசப்பான பாவக்கால மகி என்னதான் பண்ண போறாரு அப்படித பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அசோக் என்னதான் டிஷ் சொல்ல போறாரு அப்படித பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன்ல ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். ஸோ இப்போ வந்து மஹி பாவக்காய் வச்சு ஒரு டிஷ் சமைக்க போறாரு. அது என்ன சமையல் அப்படின்றத அசோக் ஃபோன் மூலமா சொல்ல போறாரு. பாவக்காவில் வச்சுலாம் ஒரு டிஷ் சமைக்க போறான்றத நீங்க ஃபீல் பண்றீங்க. இத நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு எனக்கு. என்ன நினைச்சா பாவமா இல்லையா பாஸ்? நான் சாப்பிட போறேன். என்ன பண்றது? சுஜி என்ஜாய். சுஜி என்ஜாய். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறம் அவன் என்ன என்ஜாய் பண்ண? ஐயோ கடிச்சு பார்த்தா கொடூரமா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். நீ வாயே திறக்க கூடாது. ஓகே, சோ ரெடியா இருக்கீங்களா நீங்க? நீங்க ஃபோன் பண்ணி ஹலோ சொன்னதுல இருந்து 15 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் இருக்கு. 15 மினிட்ஸ்க்குள்ள நீங்க வந்து காய்கறியை கட் பண்ணி சமைச்சு முடிச்சிடணும். சோ 15 மினிட்ஸ் முடியும் பொழுது அந்த பிளேட்ல அப்படியே சர்வ் பண்ணி கார்னிஷிங்ல பண்ணி வாவ் சூப்பரா இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்க சமைக்கணும் பாஸ். ஓகே, உங்களுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு அண்ட் இங்க இருக்கு. என்ன சொல்றாரோ நீங்க கடகடன்னு ஓடி போய் எந்த பாக்ஸ்க்குள்ள எது இருக்குன்றதை நீங்க தான் சூஸ் பண்ணணும். அதுவும் அந்த 15 மினிட்ஸ்க்குள்ள தான். ஓகே, சோ ரெடியா இருக்கீங்களா? எஸ், நீங்க அசோக் கால் பண்ணுங்க. ஓகே, கால் அசோக் அண்ணே. ஹலோ. எஸ், your time starts now. அண்ணே. ஹலோ. அண்ணே நான் மஹி பேசுறேண்ணே. ஹாய் மணி, சொல்லுங்கண்ணா. அண்ணா டக்குன்னு எப்படி பாவக்காய் செய்யறதுன்னு சொல்லுங்கண்ணா. மற்ற விஷயம் வந்து காலையில ஃப்ரீயா பேசுறோம் உங்ககிட்ட. டக்குன்னு பாவக்காய் சமைக்கணும், சீக்கிரம் சொல்லுங்க. எப்படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பாவக்காவை சமைக்கணுமா? பாவக்காய் வச்சு ஒரு சமையல் செய்யணும்ண்ணே. பாவக்காய் வச்சு சமையல் செய்யணுமா? பாவக்காய் வச்சு செய்யணும். ஃபர்ஸ்ட் பாவக்காய் நான் வெட்ட ஆரம்பிச்சிட்டுமா? பாவக்காவை அங்க என்னெல்லாம் இருக்கு வேற? பாவக்காய் இருக்கு, எல்லாமே இருக்கு. சரி, நான் ஃபர்ஸ்ட் அந்த பாவக்காய் வெட்டிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் கண்ணை மூட சொல்லிட்டு பக்கத்துல இருந்து சரவணா பவன்ல இருந்து ஒரு பாவக்காய் பெட்டில வாங்கிட்டு அப்படியே வாங்கிட்டு பாஸ் அவங்க 15 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்க பஞ்செல்லாம் பேசாதீங்க. பஞ்ச் அடிக்கிற நேரம் பாது. சரி சரி, அது சீக்கிரமா பாவக்காய் கட் பண்ணு. ஆ கட் பண்ணிட்டு பக்கத்துல மேகி நூடுல் ஏதாவது கிடக்கா? என்னண்ணே? இந்த நூடுல் பாக்கெட் ஏதாவது கிடக்கா? மேகி நூடுல் டாப் ரெட் அதெல்லாம் எதுவுமே இல்லைண்ணா. எல்லாம் வந்து இவங்க பக்காவா பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. ஈஸியா சமைக்கிற மாதிரியே இல்ல பாஸ், எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அசோகண்ணே, உங்களுக்கு உண்மையா சமைக்க தெரியும்ல? ஐயோ ரொம்ப யோசிக்கிறாரு இவரு. ஓகே சரி போதும். சமைக்க தெரியும், நம்ம பாஸ் நீங்க அவ்வளவுலாம் சமைக்க தேவையில்ல. சாப்பிடுவாங்கிறது தான் டவுட். பட் நெவர்தலெஸ் பாவக்காய் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி மச்சி. அப்புறம் சாம்பார் வைக்க தெரியுமா? நீங்க முதல்ல பாவக்காய் பண்றது சொல்லுங்க. கேஸ் ஆன் பண்ணீங்களா? ஆனதா இருக்கு. கேஸ் ஆன் பண்ணிட்டு அதுல ஆயில் வச்சு பாவக்காய் கேஸ் ஆன் பண்ணி அதுல ஆயில் ஊத்து. கேஸ் ஆன் பண்ண உடனே ஆயில் ஆனே. ஆமா, பாத்திரத்தை வை. கேஸ்ல டைரக்டா ஆயில் போடாத. ஓகே மக்களே நல்லா பாத்துக்கோங்க எப்படி கேஸை யூஸ் பண்ணனும்ன்றது. அண்ணே அது அப்படியே அது மேல அந்த பாத்திரத்தை வச்சு அதுல ஆயில ஊத்தி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஃபுட் எல்லாம் பொறுமையா தான் சமைக்க முடியும். ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கிரிக்கெட் விளையாடுற மாதிரியா என்ன? இல்லண்ணே, எனக்கு தெரிஞ்சு நம்ம சமைக்கிறது வந்துட்டு 15 நிமிஷம் தாண்டி வெளியே போகும் போல இருக்கே. அவர் ஆனியன் சொல்லவே இல்லையே. அண்ணா ஆனியன் வேணாமா? ஆனியனா? அப்படினா வெட்டிக்க. வேணா வெட்டிக்கோ. வெட்டிக்க சரி. வெட்டிக்கடா மச்சான். ஜி இங்க தீது ஜி என்ன காந்திருச்சு. சரி, அங்க பக்கத்துல ஆன்சர் யாரு பண்றாங்க? அது கேட்டிங்க. உலகலக்கு சித்ரா. உங்களை இன்ட்ரோ பண்ணிக்கோங்க அசோக். சித்ராட்ட கொஞ்சம் லைட்டா அடக்க சொன்னேன். இல்லாட்டி நம்ம சமைச்சோம்னா முத வாய் அவருக்கு தான் கொடுத்துருவோம். இல்ல அவங்கதான். நான் தான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் அசோக். அவங்கதானா? நான் தான். பலியாடு. பலியாடு. சித்ரா. ஓகே, வெட்டி ஆயில்ல
பாவக்காவை நீ ஃப்ரை பண்ண மச்சான் அப்புறம் சரியா ஓகே ஃப்ரை பண்ண சொல்றாங்க You can அது fry it along என்ன with, தீஞ்சி வெங்காயம், கடாய் you can வந்து fry it வெந்து along போகுது. with, whatever things, அது கடுகு அந்த தாளிச்சு போட்டுவோம் தெரியுமா மோர்ல தயிர் சாதத்துல ஏய், கடுகு அந்த மாதிரி இந்த கடுகு சீரகம் அதெல்லாம் போட்டு வாழையில செப்பரேட் போட்டு அதுல ஓகே எல்லாம் பண்ணிட்டே இருக்கேன் எது எங்க ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஓகேண்ணே ஒன்னோட சைடுல இருந்து தயிர் சாதம் அங்க ஒரு பாக்கெட் தயிர் இருக்கு அந்த சாதம் இருக்குன்னா அதை மிக்ஸ் பண்ணி இதை கூட அது கூட போட்டு அண்ணே உங்ககிட்ட நான் நைட் டின்னர் கேட்கலண்ணே இப்போ என்னது கேக்குறப்ப நான் எல்லாம் உல்டாவா பண்ற ஏய் ஃபர்ஸ்ட் கடுகு போடுவாங்க அப்படியே நல்லா பாத்துக்கோங்க. நீ என்னடா ஃபர்ஸ்ட் ஆனியன் போட்ட அட இருமா அண்ணே அண்ணே பக்காவா வந்துருச்சு எல்லாமே இல்லண்ணே அவர் போட சொன்னாரா? ஆமாங்க அண்ணன் சொன்னார் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு நேத்தே சொல்லிட்டாரா? அண்ணே சொல்லுப்பா இப்போ வந்துட்டு வெங்காயம் அப்புறமா ஜீரகம் அப்புறமா கருப்பா ஒன்று இருக்கு அது பேர் நம்ம கடுகு. கடுகு இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இப்போ பாவக்காய் போட்டு பண்ணிட்டு இருக்கேனே பண்ணிட்டு இருக்கியா நல்லா படுவேடா நீ பண்ணு மச்சான் அப்படிதான் அப்படிதானே அப்படிதான் அவ்வளவுதான் அண்ணா இது ஃப்ரை ஆக மாட்டேங்குது ஆகும் இது என்னன்னா அவங்க கிட்ட ரோவரா தீக்க கூடாது ஏன்னா இதெல்லாம் பேச்சுலர் பண்ற டிஷ் ஓஹோ இது நீ வேணும்னா நீ பிரெட் கூட தொட்டு சாப்பிடலாம் தயிர் கூட தொட்டு சாப்பிடலாம் நான் எந்த ஊருக்கு போய் நான் எந்த சாமியை பார்ப்பேன் சரியா இந்த டிஷ் பேரு சாரிகாமா பாவாக்கா வாட் இஸ் திஸ் எல்லாம் வரதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் பாருங்க. அசோக் அடுத்து நீங்க என்ன பண்ணணும்? இருமா இந்த கொஞ்சம் விசிறுமா ஒரு 2 நிமிஷம் சோ நான் எந்த ஊருக்கு அண்ணே இதுக்கப்புறம் உப்பு காரம் ஏதாவது போடணுமா? உப்பு லைட்டா போடலாம் சுகர் போட தேவையில்லை ஏன்னா இது எல்லாம் ஏற்கனவே கசக்கும் அடச்சி. சுகர் இல்லாட்டி அண்ணே அண்ணே இங்க 4 வெள்ளையா இருக்குதுண்ணே எதுல உப்பு எதுன்னு தெரியல ஐயோ அண்ணே இருக்கேனப்பா சக்கரை இருக்கு. வெள்ளத்துக்கு பதிலா நீங்க சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அது சக்கரை இல்லையே. அண்ணே கையில ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கு அது போட்டுமா? அது அப்படியே சைடுல வச்சு ஊறுற மாதிரி தொட்டிக்க அதெல்லாம் அதுக்குள்ள போட தேவையில்ல அப்படியா அப்ப வேணாம் சரிண்ணே அண்ணே உப்புண்ணே நம்ம உப்பு போட்டு சாப்பிடலாம் உப்பு தானே உப்பு போட்டு தானே திங்கிற அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம் அண்ணே அண்ணே உப்பை நக்கி பார்த்துட்டேன் இது உப்பு தான் பஸ் நிறைய உப்பு போட்டா வந்துட்டு பிபி பேஷண்ட் ஸோ அதனால இது வேறயா? யா ஸோ எல்லாமே லைட்டாக தான் போடணும் ஓகே டைம் போயிட்டு இருக்கு சீக்கிரம். இந்த மஞ்சள் குங்குமம் விபூதி இது 3 இருக்குன்னா அண்ணே மொட்டை அடிச்ச தேங்காய் சொல்றீங்களே மஞ்சள் குங்குமம் மொட்டை அடிக்க பழனிக்கு அவனை கூப்பிட்டுருக்கோம் ஆமாக்கடா அது பட்டுன்னு அப்படியே ஒரு நெத்தியில அப்படியே ஒரு பட்டையை போடு போடுற மாதிரி தெரியலையே. அதுக்கப்புறம் அது நீ சமைச்சத முதல்ல அப்படியே வாயில வச்சு பாரு ஓவரா? உயிரோட இருந்தோம்னா சந்தோஷம் சத்தியமா இதை யாரும் சாப்பிட முடியாது. நைட்டு பார்சல் அனுப்பட்டுமா? இல்ல டைம் இருக்கு பாத்துக்கோங்க. டைம் இருக்கு மகி நல்லா பண்ணுடா. இல்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊத்தி வேக வைக்கலாம். பாவக்காய் இன்னும் வெந்திருக்காது. நீங்க அதான் நீங்க தப்பு பண்றீங்க. டேய் தொடைக்கிறதுக்கு எதுவுமே இல்லம்மா. உங்களுடைய ப்ரிப்பரேஷன் முடிஞ்சு போச்சு அப்படிதானே? வெயிட் பண்ணுங்க டைம் இருக்குல்ல? சரி வெயிட் ஓகே. பண்ணுங்க. அண்ணே ஏய் ஆஃப் பண்ணிட்டடா நீ. தெரியுமா ரொம்ப தீஞ்சிரும் அதனால ஆஃப் பண்ணிட்டேன். அட முன்னாடியே தீஞ்சிருச்சே. ஐயோ சாசா. அண்ணே கையில சாஸ் இருக்குனே. அது அப்படியே பக்கத்துல சித்ரா இருக்கல அது மூஞ்சி ஆமா வாயில ஊத்துட்டுமா? ஓகே வேற நம்ம சாஸ் கடைசில எப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லி தரேன் எப்படி சாப்பிடணும்னு. அண்ணே சொல்லுப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சுண்ணே. இதுக்கு மேல என்ன பண்ணணும் வீட்டுக்கு கிளம்பணுமா? ஏய் மச்சான் எனக்கு ஒரே ஒரு டவுட் மச்சான். எந்த நேரத்துல டவுட் வந்திருக்கு? இந்த பாவக்கானா கொஞ்சம் இந்த வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கு. பாஸ் கசக்குமே அதான் பாவக்காய். பாவக்கானா கசக்கும். நீங்க சொல்றது வெள்ளரிக்காய். அதுதானேவா அது மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி இல்ல அதுதான். சரி சரி அப்போ நான் சொன்ன ரெசிபி தான் பெஸ்ட் ரெசிபி. பாவக்கா சரிகாம பாவக்கா. இன்னொரு முறை இன்னொரு முறை சொல்லுங்க. அது சாப்பிடுறது சித்திர பாவக்கா. சரி அசோக் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிருந்தீங்க. எப்படி செய்யறதுன்னு ஒரு செய்முறை விளக்கம் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க.
ஒரு சமையல செய்யுங்கன்னு தான்ப்பா நாங்க சொன்னோம். அதுக்கு என்ன மாதிரி சமையல் செஞ்சிருக்காரு பாத்தீங்களா? ஆரம்பத்திலே கருகி போயிடுச்சு, அதுக்கப்புறம் வெந்து போல. இது என்னது இது? வாவ், சூப்பருங்க, கிரேட்டுங்க. ஸோ இது உங்களோட ப்ரிப்பரேஷனா இல்லை அவரோட ப்ரிப்பரேஷனா? இல்லை வேற அடிக்கடிக்கு இப்படி வர. ஸோ இந்த டிஷ்ஷோட பேர் என்ன உங்களோட வாயால சொல்லுங்க. சரிகமா பத என்னது? பாவகா. பாவகா. சரிகமா பாவகா. வாவ், ஒரு சூப்பரான டிஷ். ஸோ இந்த டிஷ்ஷை வந்து இங்க இருக்கக்கூடிய கிளாமரஸ் பியூட்டிஃபுல் கேர்ள் ப்ளீஸ் நான் எங்க ஓடிடுவேன். நல்ல ஃபுட்டை சமைச்ச கலைப்பில் நம்ம மகி இருக்காரு. இப்போ அந்த ஃபுட்டை சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? ப்ளீஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்க. நான் சமைக்கும் போது ஒன்று சாப்பிட்டேன், நீங்க தான் சாப்பிடல. ஐயோ, இப்போ எனக்கு நான் ஓடிடுவேன் எங்கேயாவது. அம்மா கடவுளே, நேர்களே, இப்போ ஒரு சின்ன பிரேக் கண்டிப்பா எனக்கு தேவை. அதுக்கப்புறம் நான் இருக்கேனா இல்லையானே தெரியல. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் சாட்சி. ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன்ல ஒரு சின்ன பிரேக். கொஞ்சம் பாஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால. வெல்கம் பேக் டு தி ஷோ. சரிகமா பாவகா. கொஞ்சம் உள்ள போன உடனே அதோட எஃபெக்ட்ஸ் 1 by 1 எனக்கு காமிக்கிறதுங்க. கண்டிப்பா நான் போயிட்டு வாயை கழுவுறது மட்டும் இல்ல, குடலையே கழுவிட்டோம்னு நினைக்கிறேன், வெளியே எடுத்து போட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்ட் அதிகமா இருக்கு. எங்க காரணம் இங்க தாங்க தெரியணும், இது வரைக்கும் தெரியுதுங்க. அதுதான் என்னோட சமையல். அது காரணம் கூட அடிவயிறு வரைக்கும் தெரியும். அந்த அளவுக்கு. ஆமா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சுச்சி இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்க எந்த செலிபிரிட்டியோட உங்களோட ஃப்ரெண்ட் யார் அது? ஷாலுமா. ஷாலுமா. ஓகே, சோ ஷாலுமா ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஆக்சுவலி அவ எனக்கு தெரிஞ்சு எங்க சர்க்கிள்ல அவ கொஞ்சம் நல்லா குக் பண்ணுவா. அதனால அவளுக்கு கால் பண்ணி கேட்கலாம். சூப்பர். சோ இப்போ நான் கேர்ள்ஸ் எப்படி சமைக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஷாலினிக்கு ஃபோன் பண்ணலாமா? எஸ், கால் பண்ணுங்க. ஹலோ ஹலோ. ஏய் ஷாலு. Your time starts now. ஏய் பேபி, நான் சுஜி பேசுறேன். சொல்லுடி. ஏய் எனக்கு வெள்ளரிக்காய் வச்சு என்ன சமைக்கிறதுன்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்றீ. வெள்ளரிக்காய் வச்சு என்ன சமைக்கிறதுன்னா? ஏய் இரு, ஃபர்ஸ்ட் நான் வெள்ளரிக்காய் எப்படி ஸ்லைஸ் பண்ணுமா? ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் பீல் பண்ணேன். அப்புறம் சென்டரா கட் பண்ணுமா, ரவுண்ட் ரவுண்டா ஸ்லைஸ் போடுவா? அதெல்லாம் தேவையில்ல, நீனா வடியா சுட போற. சின்னதா கட் பண்ணு. ஆயில் போட்டேன். ஐயோ அப்பா. ஓகே, ஆயில் போட்டீங்களா? இந்த மாதிரி ஆயில் ஊத்துனா குடும்பம் விளங்கும். ஹலோ, வதங்கணும்லங்க எல்லாமே. ஏம்மா நீ ஆயில் போடலமா, ஊத்தி இருக்கு. ஊத்தி இருக்கீங்க, கொடகொடமா ஊத்தி இருக்கு. நெக்ஸ்ட் ஷாலு. ஏய் கடுகு போடணுமா? ஆமா, கடுகு போட்டு அதுக்கப்புறம் சின்னமன் ஸ்டிக் போடு. ஓகே, கடுகு போட்டு அந்த பட்டை லவங்கம்லாம் போடணுமா? கடுகு எங்க தேடி இருக்காங்க, அது தேடி முடிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு எபிசோட் ஆகும் நினைக்கிறேன். ஜீரகம். சீரகம்லாம் வேண்டாம், கடுகு மட்டும் போதுமா? பை தி வே ஷாலுமா, இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஆமா. ஆமாவா? ஆனா வெள்ளரிக்காய் வச்சு பண்ணது இல்ல. வேற சீக்கிரம் சமைங்கப்பா, பசிக்குதுப்பா. ஏய் கருவேப்பிலை போடணுமாடி? அதெல்லாம் லாஸ்ட்ல போட்டுக்கலாம். அதெல்லாம் லாஸ்ட்ல போட்டுக்கலாம். ஓகே ஓகே. சோ இப்போதைக்கு வந்து எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டுருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணோம்? இஞ்சி போட்டு பேஸ்ட் போடு. ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபர்ஸ்டே போடணுமா? இதாங்க சமையல். அப்புறமா போடுமா? ஏய் இதுவும் தீயுதுப்பா, ப்ளீஸ் சீக்கிரம் பண்ணிடுங்க. என்னம்மா சீக்கிரமா பாஸ் பண்ணு. ஐயோ பண்ட வரைக்கும் அங்க வரைக்கும் ஸ்மெல் வருதா? நல்ல ஒரு வாசனை அடிக்குதா? நீ பாத்து பண்ணேன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் அது வந்து
வறுத்து ஐயோ ஆனியன் கட் பண்ணி போட்டுருக்கு. ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு மேல வந்து நீ இதை போடலாம். இஞ்சி பூண்டு போடு, அப்புறம் வந்து மிளகா இருக்கா, பச்சை எங்கேயோ மிளகா. பார்த்தேனே. நல்லா பாத்துக்கோங்க மக்களே. ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது நீங்க வந்து அப்படியே உரிச்சு நீங்க போட்டுடலாம். டைம் எனக்கு கொடுக்கல. நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து அழகா ஓகே, cut டைம் போயிட்டு இருக்கு. டைம் போயிட்டு இருக்கு. ஐயோ ஆயில் வேற ஜாஸ்தி ஆயிடுச்சு. பச்சை மிளகா கட் பண்ணுமா? கட் பண்றேன். ஒரு கரண்டி முழுக்க இஞ்சி பூண்டு போட்டாச்சு. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எதுவும் இல்ல. மகேந்திரன் நீங்க? பச்சை மிளகா நான் வீட்டுக்கு போறேன். பச்சை மிளகா போட்டேன். ஆனியன் போடு, பச்சை மிளகா போடு. ஆனியன் போட்டேன். இப்போ டொமேட்டோ போடு. ஏய் பச்சை மிளகா போடு. பச்சை பச்சை மிளகா மிளகா போட்டேன். அடுத்து டொமேட்டோ போடு. டொமேட்டோ போட்டாச்சு. அப்புறம் போட்டாச்சு. போட்டாச்சா? நல்லா வதங்கிட்டோம். வெந்த பிறகு வதங்கினதுக்கு அப்புறம் அந்த கட் பண்ணி வச்சு கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊற்றணும். அதாவது ஒரு கிளாஸ்ல 1/2 கிளாஸ். இல்ல இங்க தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா இங்க நிறைய எண்ணெய் ஊத்துறாங்க. நான் ஆக்சுவலி ஆனியன் வந்து நிறைய போடுவேன்னு நினைச்சு நான் வந்து ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டேன். சரி சரி, அப்ப நீ ஆயில் போடு. சரி, தண்ணியை ஊத்தாத, அப்படியே வச்சிடு. சரி ஓகே. கட் பண்ண வெள்ளரிக்காய் இருக்குல்ல, ஆ அதை எடுத்து போடு. வெள்ளரிக்காய் எங்க வச்சாங்க தெரியல, மறந்து போயிட்டாங்க. எங்க இப்பதான் இங்க கட் பண்ணி வச்சிருந்தேன், யாரோ எடுத்துட்டாங்க. இந்த பையன் திருடிட்டான். எங்கடா வெள்ளரிக்காய்? என்கிட்ட எங்க இருக்கு? ஏய் நிஜமாவே காணாம போயிடுச்சா? ஏய் கட் பண்ணி இங்க பவுல்ல வச்சிருந்தேன், யார் எடுத்தா? குடுறா. என்ன பாரு கேடி. ஓகே, அதுக்குள்ளே தீஞ்சு போயிடுச்சுங்க, பாத்துங்க. வெள்ளரிக்காய் போட்டேன். அப்படிங்களா? கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் வதக்குங்க. ஜித்து வீட்டுக்குலாம் ஃபோன் பண்ணிட்டியா? இல்ல, நான் எப்பயோ ஃபோன் பண்ணிட்டேன். நீங்க சமைக்கும் போதே ஃபோன் பண்ணிட்டேன். பண்ணல. வீட்டுக்கு ஃபோன் பண்ணனும் இல்லையோ 108க்கு ஃபோன் பண்ணிட்டேங்க. போதுங்க. நேரா நம்ம ஹாஸ்பிடலுக்கு வர சொல்லிடுமா? ஓகே, டைம் ஓகே. இப்போ என்ன பண்ணோம்? மிளகாய் தூள் போடுவா? ஏய் இன்னும் போடலையா நீ அதை? ஐயோ சாரி டி. எங்க இருக்கு மிளகாய் தூள்? அதை போட்டுட்டு தானே வெள்ளரிக்காய் போட சொன்னேன். ஓ, அது போட்டதுக்கு அப்புறம் தானே வெள்ளரிக்காய் போட சொன்னாங்க அவங்க. ஐயோ இதானே மிளகாய் தூள். சரி ஓகே. மசாலா அவ்வளவுதான் போட்டா புடிக்கிறோம். மிளகாய் பொடியே கண்ணுல கூட பார்க்காதவங்க சமைக்கறாங்க. 1 ஸ்பூன் போடு. மிளகாய் தூள் எங்க இருக்கு? தேடுங்க. 1 ஸ்பூன் போடு. ஓகே. ஓகே பாத்துட்டேன் மிளகாய் தூள். ஏய் என் கண்ணுக்கு மட்டும் அதெல்லாம் தெரியவே இல்ல. நீங்க தேடணும். ஓகே, சோ அவங்க சமைக்கிறதுக்குள்ள அந்த வெள்ளரிக்காய் வந்து வெந்து உருகி போயிட்டு இருக்குங்க. ஓகே, மஞ்சள் தூள் போடுமா? லைட்டா ஒரே ஒரு சிட்டிகை. ஏங்க தண்ணி அவ்வளவு ஊத்தி இருக்கீங்க? கம்முனுடா. மஞ்சள் தூள் எடுத்தாங்க. எடுப்பாடுங்க. ஐயோ அது ஆயிலா, தண்ணி இல்லையா? சீக்கிரம் சீக்கிரம் 2 மினிட்ஸ் தான் இருக்கு. 2 மினிட்ஸ். மஞ்சள் தூள் எங்க இருக்கு? மஞ்சள் தூளே இப்பதான் எடுத்து போடுறாங்க. கருகி போயிடுச்சு, நன்றாகவே கருகி விட்டது. சீக்கிரம் 2 மினிட்ஸ் தான் இருக்கு. மஞ்சள் தூள் போட்டேன். இங்க பாருங்க, ஆக்சுவலி பொட்டேட்டோ மாதிரி இருக்கு பாருங்க. இது பாருங்க. சரி, வெள்ளரிக்காய் சால்ட் போட்டு முடிச்சிருங்க. இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்கு, முடிய போகுது. சீக்கிரம் சீக்கிரம். எதுடா சால்ட்? முடிய போகுது, டைம் முடிய போகுது. கொஞ்சமாவது சால்ட் போடுறதா நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. குவாண்டிட்டி இருக்கோ அதுக்கு ஏத்த ஏய் சுஜி, சால்ட் இங்க கண்ணு முன்னாலே இருக்கே. எங்க? இந்தா. இது சால்ட்டா? நக்கி பார். சால்ட் தான் இது. சால்ட் தானே? ஒவ்வொரு வாட்டியும் சமைக்கும் பொழுது இப்படி நக்கி நக்கி பார்த்துட்டு சமைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். விளங்கும் சமையல். ஓகே, சோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, யா ப்ளீஸ். இதுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க? என்ன பேர் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்களேன். என்ன வெள்ளரிக்காய்? இந்த எண்ணெய் கத்திரிக்காய் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. ஓகே, என்ன வெள்ளரிக்காய் உலகத்திலே யாராலுமே சமைக்க முடியாத, எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாத, எந்த வீட்லயுமே கண்டிப்பா வந்து நீங்க சாப்பிட்டு பார்க்கவே மாட்டீங்க. அதே மாதிரி ஹோட்டல்ல போனா கூட கண்டிப்பா இந்த டிஷ்ஷை சொன்னாலே எதிர்பார்க்கிறேன் உங்க வாயில இந்த வேர்ட். சொல்லுடா மகி. She is the winner. ஓகே, மஹி சமைச்ச சரிகம பாவக்கா அண்ட் ஐயோ என்ன வெள்ளரிக்காய், ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்ல டிஷ் தான். பட் இதை சாப்பிடும்போது நிறைய விஷயங்கள் வந்துச்சு, சைட் எஃபெக்ட்ஸ் வந்துச்சு. பட் இதை சாப்பிடும்போது பார்க்கும் போதே தெரியுதுங்க சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு. பட் 2 காம்படிஷன், அதாவது 2 காம்படிஷன்ல வந்து 2 பேரும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இது சாப்பிட்டா உடம்பு கெடுதல், ஏன்னா ஃபுல் ஆயில் இருக்கு. ஓகே, இது பாத்தீங்கன்னா ஆஃப் பாயில்.
சரி ஸோ ஹெல்த்தி ஃபுட். சரி ஆமா. இது ஃபுல்லா நீங்க சாப்பிடுறீங்களா? வீட்டுக்கு வேணா எடுத்துட்டு போறேன். நான் வீட்டுக்கு பேக் பண்ணி கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். ஓகே, சோ இந்த காம்படிஷன்ல ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓ நான் தான் வின்னர். இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சது ஜெயிச்சா, 1 2 3 சுஜி. Thank God. ஐயோ நான் ஜெயிச்சிட்டேன். இப்ப தெரியுதா நாங்க எதுக்கு மகியும் சுஜியும் கூப்பிட்டோம் அப்படின்றது. பட் சூப்பர் ஆசம். பட் வீட்ல நீங்க இதை இன்னும் கொஞ்சம் அதிகமா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே வரும் இல்லையா? மெதுவா செஞ்சோம் அப்படின்னா நல்லாவே வரும். ஸோ நல்ல ஃபுட்டை வந்து நீங்க பார்த்துருக்கீங்க நேர்களே. ½ அன் அவர் நீங்க ஷோ பார்த்தாலும் வர்த்தபிளான ஒரு ஷோ, அப்படிதானே? அப்படிதான் எங்க ஷோக்கு வந்து எங்களுடைய மனதை புண்ணாக்காமல் எங்களுடைய உடலை புண்ணாக்கி விட்டு நன்றி நன்றி நன்றி, அதற்கு மிக்க மிக்க நன்றி. நல்லா இருக்கு. அண்ட் எங்களுக்காக ஒரு சூப்பரான எண்ணெய் வெள்ளரிக்காய், இது வரைக்கும் வந்து நாங்க எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு டிஷ் எண்ணெய் வெள்ளரிக்காய் வந்து சமைச்சு கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. ஸோ எப்பவுமே வந்து வின்னருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து நம்ம பழகுவோம், அதுதான் நம்மளுடைய இந்தியன் கல்ச்சர். அஃப்கோர்ஸ். ப்ளீஸ். ஸோ உங்களுக்கான ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தாங்க, இதை பார்சல் பண்ணி கொடுக்குறோம் ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் ஒரு சூப்பரான ஷோ நீங்க பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு ஒரு சூப்பரான ஷோல மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். Until then, bye from Chittu and Sujibala Mahi. Tada!